அனிசா, என்ன சினிமாவுக்கு போலான்னு சொன்ன? போலாமா? சினிமாவுக்கு போலாம். இன்னும் கொஞ்சம் செலவாகும். செலவாகுமா? டிக்கெட்டுக்கா? செலவாக தான் செய்யும். டிக்கெட் எடுக்காம படத்துக்கு போக முடியாதுல்ல. டிக்கெட்டுக்கு செலவானா பரவாயில்லையா? டிக்கெட்டுக்கு மேலே ஸ்நாக்ஸுக்கு தானே 3 மடங்கு செலவாகும் போல இருக்கு. ஸ்நாக்ஸ்லாம் கேட்கவே மாட்டோம். சினிமா பார்த்துட்டு திரும்பி பேசாம வந்துடும். அது எப்படி? சினிமா பார்த்துட்டு இன்டர்வெல்ல எல்லாரும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. எல்லாரும் சினிமா பார்த்துட்டு இன்டர்வெல்ல போய் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடும்போது அமௌண்ட் வாங்கி சாப்பிடாம இருக்கணுமா? பிள்ளைங்கலாம் வந்தா கேட்க தானே செய்வாங்க. அப்புறம் என்ன? ஐஸ்கிரீமும் பாப்கார்ன் ரெண்டு தான் கேட்பாங்க. ஒரு ஐஸ்கிரீமும் ஒரு பாப்கார்ன் எவ்வளோ? வெஜ் ரோல். அப்புறம் ஆளுக்கு ஒரு வெஜ் ரோல், பாப்கார்ன், ஐஸ்கிரீம். ஒரு வெஜ் ரோல், ஒரு பாப்கார்ன், ஒரு ஐஸ்கிரீம் என்ன ரேட் வருது சொல்ல? ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பாப்கார்ன் வந்து 200 வரும். ஐஸ்கிரீம் வந்து ஒரு 150 இருக்கும். ரோல் வந்து ஒரு 100 150 இருக்கட்டும். டிக்கெட்டு 190 ரூபா. டிக்கெட்டுக்கு 30 ரூபா சர்வீஸ் சார்ஜ் வருது. 220 ரூபா போனால் போதும் கொடுக்கலாம் ஒரு டிக்கெட்டுக்கு. ஒரு ஆளுக்கு ஸ்நாக்ஸு 2 ஸ்நாக்ஸ் 3 ஸ்நாக்ஸ் வாங்கினா அதுவே 300 ரூபா 400 ரூபா வந்துருக்கு. டிக்கெட்டை விட டபுள் மடங்கா இருக்கு ஸ்நாக்ஸ்க்கு. சரி, அதுக்கு அதுதான் போனா சொல்லல. ஏன் அவ்வளோ கூட வைக்கிறேன்றான் நான். நான் என்ன சினிமா பார்க்க வரானா வெறும் கோடீஸ்வரம் மட்டும்தான் வரானுங்களா? இல்லை லட்சாதிபதி மட்டும்தான் வரானா? மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் தானே வரானுங்க. அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீ ஸ்நாக்ஸ் வைக்கணுமா இல்லையா? நிறைய பேர் இந்த ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு செலவாகுதுன்னு பயந்துட்டே தியேட்டர் பக்கம் போறாங்க. 200 ரூபா 250 ரூபான்னு ஒரு ஸ்நாக்ஸ் சொன்னீங்கன்னா எப்படி வந்து வாங்குறது? ஏன் 20 ரூபா 30 ரூபாய்க்குலாம் ஸ்நாக்ஸ் இல்லையா? இதுல தான் நீங்க உங்க சம்பாதிச்சதை காட்டணுமா? நீ ஒன்னதான் சொல்றேன். தியேட்டர்காரங்க அப்படி விக்கிறாங்க. சினிமா ஒண்ணி தானே சொல்றேன். படம் பார்க்க தியேட்டருக்கு வாங்கன்னு சொல்றாங்க. அவங்க ஒன்னும் தியேட்டருக்கு வாங்க, தியேட்டர்ல வந்து படம் பார்க்கணும் யாரும் கூப்பிடவே இல்லையா? தியேட்டர்ல வந்து தான் வந்து சினிமா பார்க்கணும்னு சொல்றாங்க. யார் சொல்றா? நடிகர்கள் சொல்லுவாங்க. தியேட்டர்ல வந்து படம் தான் பாருன்னு சொல்லுவாங்க. ஸ்நாக்ஸ் இந்த வேலை வையினா சொல்லுவாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தது? ஒரு சினிமா டிக்கெட் எவ்வளவு இருந்துச்சு? 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா இருந்துச்சு. அப்ப ஸ்நாக்ஸ் 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா இருந்துச்சு. ஒரு ஆளு கணக்கு 100 ரூபால முடிஞ்சிடும். சரி, டிக்கெட்டும் சரி ஸ்நாக்ஸும் சரி. இப்போ ஸ்நாக்ஸை 3 மடங்கு விற்கிறீங்களா? என்ன அர்த்தம் அது? அவங்களும் ஓட்டுவீங்க நல்லா. அப்புறம் தியேட்டருக்கு கூட்டம் இல்ல. தியேட்டர்ல பாருங்கன்னா எப்படி போய் தியேட்டர்ல பார்ப்பாங்க? அதுதான் சொல்றேன். நானும் இந்த வீட்டுல ஹோம் தியேட்டர் வாங்கி வச்சாச்சு. 8000 ரூபா ஹோம் தியேட்டர், 5000 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் வாங்கியாச்சு. அதை வச்சு இருக்கிற தியேட்டர்ல ஹோம் தியேட்டர்ல நீங்க என்னென்ன மாதிரி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் ஓடிடி வந்தானே பாருங்க. இருந்தாலும் தியேட்டர்ல பாக்குற அந்த எஃபெக்ட் வருமா? அதான் கடவுளை சொல்றேன். தியேட்டர்ல பாக்குற எஃபெக்ட் வேணும்னா தியேட்டருக்கு அந்த மாதிரி வியாபாரம் நடக்கலையா? தியேட்டர்ல இன்டர்வெல்ல வந்து எல்லாரும் இன்டர்வெல் எல்லாரும் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட போகும்போது என் வீட்டு பிள்ளைங்க மட்டும் எல்லாரும் வாயை பார்த்துட்டு இருப்பாங்களா? அதுக்கு ஒரு ஆளுக்கு 200 ரூபா. நோட் பண்ணீங்களா நீங்க? தியேட்டர்ல இன்டர்வல் போட்டதுக்கு அப்புறமா தியேட்டர்ல இருந்து எல்லாரும் வெளியில வந்து எல்லாரும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறமா தான் படமே போடுறாங்க. அந்த டைம் பீரியட்லாம் கிடையாது. எல்லாரும் வெளியில வரணும், வந்து ஸ்நாக்ஸ் வாங்கணும், வாங்கிட்டு உள்ள போகணும். அந்த அவ்வளோ அரை மணி நேரம் ஆனாலும் அவ்வளோ இன்டர்வல் கேப் விடுறாங்க. முதல்ல 1/4 மணி நேரம் வந்து இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அது இருக்கும். அப்புறம் இவ்வளோ க்ரௌட் இருந்துச்சுன்னா அப்புறம் க்ரௌட் வரதுக்கு முன்னாடியே படம் போட்டு பிரயோஜனம் இல்ல. போறோமா இல்லையா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. போலாம். என்னோட கேள்வி என்னன்னா, 150 ரூபா 200 ரூபா படத்துக்கு எதுக்கு 300 ரூபா 400 ரூபா ஸ்நாக்ஸ் வாங்குற மாதிரி ஸ்நாக்ஸ் வைக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு 20 ரூபா 30 ரூபாய்க்குலாம் கண்ணே தெரியலையா? 20 ரூபா 30 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்க மாட்டீங்களா? இல்ல ஒரு ஆளுக்கு வந்து 200 ரூபா 300 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்குற மாதிரி குடும்பம் தான் சினிமா தேட்டருக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அந்த மாதிரி ஃபேமிலி மட்டும் சினிமா தேட்டருக்கு வந்தா போதும்னு நினைக்கிறீங்களா? அப்ப நாங்களாம் என்ன ஈனாவானவா? இல்ல நாங்களாம் என்ன பப்ளிக்லாம் ஜெனரல் பப்ளிக் ஜெனரல் சம்பந்தமும் இல்ல. நீ கேட்க வேண்டியதுதான் அங்கதான் கேட்கணும். கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். கேட்டுக்கொண்டு இருக்கேன் மண்ணா அப்படிங்கிற மாதிரி. பார்த்து கொண்டு இருக்கிறேன் மண்ணா. கேட்டுக்கிட்டே தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல வேற அங்க வந்து ஜூம் பண்ணுங்க நான் பாட்டு சொல்ல முடியும் அந்நியன் மாதிரியே. தெரியும், சினிமா கூப்பிடலாம் தப்பு இல்லை, சினிமா பார்க்கலாம் தப்பு இல்லை. அது ஒரு என்டர்டைன்மெண்ட். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஃபேமிலியோட என்டர்டைன் பண்ணலாம். ஒரு ஆளுக்கு 200 ரூபா டிக்கெட்டு, 220 ரூபா டிக்கெட்டு, 5 பேருக்கு நான் வந்து 1000 ரூபா 1200 ரூபா நான் செலவு பண்றேன். பரவாயில்ல. சினிமா பாக்குற 3 மணி நேரம் அதுக்கு நான் செலவு பண்ணலாம் 1000 ரூபா 1200 ரூபா.
ஒரு மணி நேரம் வெளியில விற்கிற 30 ரூபா 50 ரூபா தின்பண்டத்துக்கு நான் வந்து வெளியில தேட்டர்ல போய் 150 ரூபா 200 ரூபாய்க்கு எதுக்கு வாங்கி கொடுக்கணும்? ஒரு ஆளுக்கு 150 ரூபா 200 ரூபாய்க்கு நான் ஸ்நாக்ஸ் வாங்கினா வீட்டுல இருந்து எடுத்து போக வேண்டியதுதானே? விட்டாதான் நான் எடுத்துட்டு போவாங்க. அவ்வளவு செக்அப் பண்ணி தூக்கி எல்லாம் வெளில தள்ளி விட்டுறீங்க. தேட்டருக்கு தின்பண்டங்கள் வெளியில இருந்து கொண்டு வரும் தின்பண்டங்கள் தேட்டருக்குள்ள அனுமதிக்கப்பட மாட்டாதுங்கிறீங்க. இதெல்லாம் கொடுமையா இருக்கு. என்னமோ உள்ள பிடிச்சி வச்சுட்டு பூட்டி வச்சுட்டு நீங்க வந்து இங்க இருக்கிறத விற்கிறதா சாப்பிடணுங்கிறீங்க. சரி, உன் இடத்துல உள்ள நீ கட்டுக்கோப்பா வச்சிருக்க, உன் சட்டத்திட்ட வச்சுக்கிறேன், ரைட், நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஏன் 150 ரூபா பொருள் வச்சுக்கிறேன், 200 ரூபா பொருள் வச்சிருக்கேன், 30 ரூபா 20 ரூபா பொருள் உங்க கண்ணே தெரியலையா? இப்ப எப்ப விலைவாசி நீ 300 ரூபா பொருள் தான் வைக்கணும்னு சட்டமான்னு கேட்கறேன். ஒரு 20 ரூபா 30 ரூபா பொருள் வைக்க ஏன் உனக்கு அதுல வருமானம் பார்க்கணுமா? அப்ப அதுல வருமானம் பார்க்கணும், நீ உன் வருமானத்தை அதிகப்படுத்திக்கணும். இப்ப பப்ளிக் எங்க போவாங்க? ஒரு சினிமா பாக்குறதுக்கு ஒரு பர்சனல் லோன் போடுவாங்களா? ஒரு சினிமாவுக்கு 3000 ரூபாய் 4000 ரூபாய் செலவு பண்ணிட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு சினிமானா 4 வாரத்துக்கு ஒரு குடும்பத்தோட பாக்கணும்னா 20,000 ரூபாய் செலவாகாது. அப்பனா 30 15,000 ரூபாய் எதுக்கு செலவுறனா? இந்த விஷயத்துல அவங்க அளவுக்கு அதிகமா வந்து ஸ்நாக்ஸுக்கு விலை போட்டு வைக்கிறதுனால நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோ கிளாஸ் ஃபேமிலி, அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சினிமா தேட்டருக்கு போய் படம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இதனாலதான் தேட்டர்கள மூடிட்டு இருக்காங்கிறத வெளிப்படையா நான் சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். அதனால நம்மள மாதிரி அது மாதிரி அதிகமா செலவு பண்ண முடியாத வாய்ப்பு உள்ளவங்க வீட்டிலேயே ஒரு ஹோம் தேட்டர் ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு வாங்கி போட்டுட்டு ஓடிடில படம் எப்போ வருதோ அப்ப படம் பார்த்துக்கலாங்கிறத சொல்றேன். சினிமாவுக்கு போகலாம். இந்த மாதிரி சட்டத்திட்டம்லாம் மாறிடுச்சுன்னா நம்மளும் சினிமாவுக்கு போகலாம், தேட்டருக்கு போகலாம். அது வரைக்கும் ஓடிடியில் படம் பார்த்து மகிழுங்கள் நான் சொல்ல வரேன். புரிகிறதா? படத்துக்கு தான் போறோம். அந்த படத்தை தான் நம்ம ஓடிடியில பாத்திரலான்றேன். ஹோம் தேட்டர் இருக்கா? தேட்டர் எஃபெக்ட் மாதிரி வருதா? சவுண்ட் வருதா? அதான் சொல்றேன். நான் நிறுத்திக்கிறேன். அவங்கள நிறுத்த சொல்ல, அப்புறம் நான் நிறுத்திக்கிறேன். அவங்கள நிறுத்த சொல்ல நான் நிறுத்திக்கிறேன். அப்ப நம்ம நிறுத்திக்குவோம். முத மாதிரி ராஜா கலராங்க ஏகப்பா டாக்கீஸ் 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா டிக்கெட் இருந்த தேட்டர் எல்லாம் போனா அங்க 20 ரூபா 30 ரூபாய்க்கு தானே ஸ்நாக்ஸ் வந்துருந்துச்சு. எத்தனை வருஷமா இருந்தாலும் இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாங்கின சம்பளமும் இப்ப வாங்குற சம்பளமும் 10 மடங்கா ஏறி இருக்கு, 20 மடங்கா ஏறி இருக்கு. அன்னைக்கு இடத்த பிச்சை தான் நீங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். காலம்புறா இன்னொருத்தனுக்கு வேலை பார்த்து கொடுத்துட்டு ஒரு அமேசான் பிரைம் பாரு, நெட்ஃபிளிக்ஸ்ல போய் படத்தை பாரு, சூதானமா நடந்துக்க.